அனைவருக்கும் வணக்கம். எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் நிறுவனத்திற்கு இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட். 2025ஓட ஒரு முதல் வெற்றி அப்படின்றத இந்த டீமோட செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாகவும் பெருமையாகவும் இருக்குது. இந்த கம்பெனி பற்றி நான் சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு ஆர்விஆர் ஸ்டுடியோஸ். இந்த திரு ராஜேஷ் அவர்கள் ஒரு இசையமைப்பாளராக மட்டும்தான் தன்னை எப்போவுமே என்கிட்ட காட்டிகிட்டே இருப்பார். அவங்க மனைவியார், அவங்க தான் ப்ரொடியூசர். இந்த குடும்பமே எங்கள் மூலமாக அந்த படம் வெளியே வரணும் அப்படின்றதுக்காக நிறைய எஃபர்ட் எடுத்தாங்க. எஃபர்ட்ன்றதை விட ஒரு நம்பிக்கையோடு அதை கொடுத்தாங்க. ஐ ஹோப் இன்றைக்கி அதை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். கடைசி தோட்டம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் டாப்பில் இருக்குது அப்படின்றத கேட்கும்போது உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு மேடைக்கான ஒரு வார்த்தையாவோ, இது வந்து ஒரு சம்பிரதாயமான வெற்றி விழாவாவோ இல்லை, முழு மனசோட. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் வந்து தன்னோட படத்தை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக வெற்றி விழா நடத்துறது அப்படின்றது வந்து இன்றைக்கி தேவையில்லைன்னு தெரியுது. ஏன்னா வெற்றி விழான்றது ஒரு டிப்பிக்கலான ஒரு விஷயம். பட் அவர் ஒரு கிராட்டிடியூட் அப்படின்ற வகையில் தான் இந்த விழா வச்சுருக்காரு. ஏன்னா இந்த டீம் மெம்பர்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் லெஜெண்டரி ஆக்டர் திரு ராதாரவி அவர்கள். அவங்கள இன்னைக்கு வரைக்கும், நேற்று வரைக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் பிஸ்னஸ் சைடில் பார்த்தோம், டீம் மெம்பர்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி காமன் பப்ளிக் ஒரு சி சென்டர்லேருந்து ஏ சென்டர் வரைக்கும் எல்லாருமே அவங்கள வேறு மாதிரி ஒரு மூடில் பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணி ஒரு லீட் ஆக்டராக அக்செப்ட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றது ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா குழந்தையாக இருக்கும்போது அவங்கள வில்லத்தனத்தோடு பார்த்து பயந்து குழம்பி திட்டி அப்படின்னு வளர்ந்தவங்களுக்கு இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் அப்படி அவங்கள பார்த்து நமக்கு ஒரு அன்பு, நம்ம அப்பா மாதிரி ஒவ்வொரு வகையில் அவங்கள கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீல் வரும்போது ரொம்பவே நல்ல ஒரு உணர்வு. அதை அவங்க தாங்கி நிறுத்தினாங்கன்றதை இந்த டைமில் அதை ஷேர் பண்ணுறதே ஒரு நல்ல உணர்வாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஒவ்வொரு விதத்தை அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய இன்டர்வியூஸில் ப்ரொடியூசரும் சொல்லியிருக்காங்க, ஒரு பெரிய சப்போர்ட். அவங்க எப்போ அந்த படத்துக்கு அவங்களோட அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களோட இந்த சீனியாரிட்டியை தாண்டி எப்போவுமே ப்ரொமோஷன்ஸில் ஃபுல்லாகவே கூட நின்றுருக்காங்க. இன்றைக்கி சக்ஸஸ் மீட் வரைக்கும் கூட நின்றுருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் பெருமையாகவும் இருக்குது. அவங்களோட டப்பிங் யூனியனில் உள்ள அடிப்படை உறுப்பினர் என்ற முறையிலையும் நான் அதை மகிழ்ச்சியோட ஷேர் பண்ணிக்கிறேன். தென் இந்த படத்தில் ஆக்டர்ஸ் அப்படின்ற போது திரு ஸ்ரீ அவர்கள், வனிதா விஜயகுமார் அவர்கள் மற்றும் வையாபுரி அவர்கள், கொட்டாச்சி அவர்கள், இந்த மாதிரி நிறைய சீனியர் ஆக்டர்ஸ்லேருந்து திரு யாசர் அவர்கள், இந்த மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே இந்த படத்தில் ஒரு லிமிட்டட் கேரக்டர்ஸை அழகாக கொண்டு போய் சேர்க்குற மாதிரி திரு நவீன் அவர்கள் வந்து ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி விமர்சனமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. நான் ஜஸ்ட் இவங்க எல்லாரையுமே ஒரு அப்ரிஷியேஷன் ப்ளஸ் ஒரு கிராட்டிடியூடோட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். கடைசி தோட்டா பொறுத்த வரைக்கும் வணிக ரீதியாக நான் சொல்லி ஆகணும். இப்போதைக்கு எங்கள் தரப்புலேருந்து பார்க்கும்போது நாங்கள் தேட்டர்கள் ரிலீஸ் அண்ட் பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் சொல்லணும். இந்த படம் ரிலீஸுக்கு முன்பாகவே இந்த படத்துடைய வெளிநாட்டு உரிமை ஒரு நல்ல விலைக்கு ஒரு பெரிய கம்பெனியால் வாங்கப்பட்டிருக்கு. தென் கம்மிங் வெனஸ்டே ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் வந்து ஒரு மிகப்பெரிய விலைக்கு சைன் ஆக போகுது. இது ரொம்ப அஃபிஷியலாக நாங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறோம். படம் ரிலீஸ் ஆகி இன்னும் ஒரு 2 வாரங்களுக்குள்ள ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாகவும் தேட்டர்கள் தாண்டிய ஆடியன்ஸுக்காக இந்த படம் ரெடியாக இருக்குது. ரொம்பவே ஹாப்பியாகவும் பெருமையாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் இந்த அழகான ஒரு குரூ, நல்ல உழைப்பு, இந்த தயாரிப்பாளர் அண்ட் டீம் கொடுத்த ஒரு சிறப்பான ஒரு நேர்த்தியான ஒரு மார்க்கெட்டிங் சப்போர்ட் ரொம்ப அழகாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஏன்னா முதல்ல போடும்போது யார் ஹீரோ, என்ன மாதிரி போஸ்டர் வேல்யூன்றதெல்லாம் இருந்த டவுட்ஸ் எல்லாம் உடைச்சிருச்சு. இது இன்றைக்கி வணிக ரீதியாக தேட்டரில் நீங்கள் தெரியும், நீங்கள் இன்றைக்கி புக் மை ஷோவில் பார்த்தா தெரியும், யாரும் நம்ம டிக்கெட் மேலே பார்த்தா தெரியும், யாரும் மறைக்க வேண்டியதில்லை, தெளிவாக இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இந்த செலிப்ரேஷனில் நானும் கலந்துக்கிட்டதில் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர் அண்ட் ஃபேமிலிக்கும், ரெஃபர் பண்ண டைரக்டர் நவீனுக்கும், ஒத்துழைத்த அனைவருக்கும், எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் டீம் மெம்பர்ஸுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த வருடத்தில் தொடர்ந்து நல்ல படங்கள் மூலமாக சந்திப்போம். ஃபைனலி இந்த ஆர்விஆர் ஸ்டுடியோஸுடைய உரிமையாளர் திரு சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்கள், அவங்கள கண்டிப்பாக சொல்லி எனக்கு ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து அவரை பற்றி ஒரு தெளிவான மனநிலையில் தெளிவான ஒரு ஐடியாவில் நான் முதல்ல இல்லை. இவர் எதுக்காக சினிமாவில் இருக்கார், இவரோட ரூட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மார்க்கெட்டிங்லேருந்து எல்லாமே அவர் வந்து நிறைய எக்ஸிக்யூட் பண்ண நினச்சார்.
ஆனால் இது எப்படி போகும், இவர் ரொம்ப கராராக இருக்காரா, கரெக்டாக இருக்காரான்ற குழப்பம் இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தோட மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூஷனில் அவர் கூட இருந்து ட்ராவல் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவர் ரொம்ப நேர்த்தியான ஒரு தயாரிப்பாளருக்கான எல்லா அம்சங்களோடையும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காருன்றது. அல்டிமேட்லி அவர் சினிமாக்குள்ளே வந்திருக்கோம். ஃபேமிலி எல்லாமே சொன்ன விஷயம். அவங்களோட சிஸ்டர் இருக்காங்க, அவங்களாம் வந்து இந்த படத்தோட செலிபிரிட்டி ஷோவில் ஒன்று ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. என்னோடய பிரதர் படம் எடுக்க வந்தது வந்து தான் ஒரு மியூசிக் டைரக்டராக ஜெயிக்கணுன்றதுக்காக தான் ப்ரொடியூஸ் பண்ண வந்திருக்காங்கட்டு. இந்த படத்துலேயே அவரோட இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஹிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நானும் அவளும் சாங் வந்து இன்றைக்கி யூத் வரைக்கும் ஹம்மிங் பண்ணுறாங்க, நிறைய ரீல்ஸ் பார்க்க முடியுது. அது ஸோ அது எமோஷ்னலி நான் அதை சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் ஆசைப்பட்ட வெற்றி இதுலேருந்து துவங்கியிருக்குது. அந்த வெற்றியில் எங்கள் பங்களிப்பு இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். அடுத்து பெரிய ஆளுமைகள்லாம் ஷேர் பண்ண போகிறாங்க, அவங்களுக்காக வழிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜூனியர் ஜூனியர் ராஜேஷ் அவர்கள். ஓகே, வெல்கம் டு ஆல். எல்லாருக்கும் நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஆர்விஎஸ் ஸ்டுடியோஸ்க்கு முதல் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம டைரக்டராக எனக்கு உருவாக்குனது ஆர்விஎஸ் ஸ்டுடியோஸ், ராஜேஷ் அண்ணன், வேலண்டின் அக்கா தான். அப்புறம் ராதாரவி சார், நான் சொன்ன இது ஷார்ட்ஸ் எல்லாமே கஷ்டமாக இருந்தாலும் எனக்காக பண்ணி கொடுத்துருந்தாரு. அப்புறம் ஸ்ரீ அண்ணன் டிஸ்கஸ் பண்ணி அண்ணன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. அப்புறம் யாசர், க்ளோஸ் ஃப்ரெண்ட். சரில இந்த படம் வந்து ரொம்ப ஸ்கிரிப்டில் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணி பண்ணோம். எல்லாமே ஒரு டீமாக ஒர்க் பண்ணோம். ப்ரொடியூசர் சார்கிட்ட சொல்லும் போதுலேருந்து வேலண்டின் அக்கா எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம். நல்லா வந்துருந்துச்சு. இப்போது தேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அதை பார்க்கும்போது இதில் இருக்க மிஸ்டேக்ஸ்லாம் அடுத்தது நம்ம நல்லாவே பண்ணலான்ற ஒரு இது கிடைக்குது. ஸோ இன்னும் பெட்டராக பண்ணோம் அடுத்த படங்கள். ரொம்ப நன்றி. ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருந்தீங்க. சவுண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு, காதில் ஒழிச்சிட்டே இருந்தது. கிரேட் ஒர்க். ஜெனீஷ் கொஞ்சம் மேடைக்கு வாங்க, உங்களை வச்சு தான் பேசணும், ஆரம்பிக்கணும். வாங்க. இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், மேலும் அப்பா தத்தோரவி ராதாரவி சார் அவர்களுக்கும், ஸ்ரீ அண்ணா அவர்களுக்கும், யாசர் அவர்களுக்கும், அபிராமி அவர்களுக்கும், மோகன் அவர்களுக்கும், டைரக்டர் நவீன் அவர்களுக்கும், லோகேஷ் அவர்களுக்கும், அஸ்வின் அவர்களுக்கும், புகழ் அவர்களுக்கும், சரத் அவர்களுக்கும், தாஸ் அவர்களுக்கும். ஏன்னா எல்லாரையும் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 3 டேஸாக எல்லோரும் தேட்டருக்கு போயிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு தேட்டர் போயிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் போக வேண்டிய எல்லா விஷயங்களுமே எல்லோரும் போயிட்டே இருக்காங்க. அது மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் இந்த பிரவீன் அண்ட் தென் சிவன், சஞ்சய், தேங்க்ஸ்டா தமிழா. தேட்டர்ஸ் ஓனர்ஸ் கிட்ட வரைக்கும் பேசுகிறாங்க. அவங்க சின்ன பையனே இல்லை. உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது. தேட்டர்ஸ் ஓனர்ஸ் கிட்ட பேசி என்ன போயின்னு இருக்கு. இன்றைக்கி ஒரு ஷோ வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க லேட்டாக வந்துட்டாங்க. உடனே காசி டாக்கீஸ் ஓனர்கிட்ட அந்த பையன் பேசுகிறான். பக்கத்தில் உட்காந்து நான் யாருக்கோ ஃபோன் பண்ணுறான்னு நினச்சிருந்தேன். மேனேஜர் சார் இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வச்சு ஷோ போடுங்க. அவரும் அங்கேருந்து ஓகே சொல்லிட்டா கொடுக்கு. நான் நினச்சேன் சரி ஓகே மேனேஜர் கொடுக்க. இல்லை சார் ஓனர் சார். ஓனரா? அந்தளவுக்கு இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனீஷ் அவங்க டீம் வந்து எல்லா தேட்டர்ஸ் ஓனர்ஸ்கிட்டையும் ரொம்ப ரொம்ப க்ளோசஸ்டாக இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்களோட நேர்மையான விஷயங்கள் தான். ஏன்னா எவ்வளோ தேட்டர்ஸ் போடுறேன்னு சொன்னாங்களோ அந்த தேட்டர்ஸ் வந்துச்சு. ரெண்டாவது, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு 5 தேட்டர் தான் கிடச்சிது. நானும் ஜெனிஷும் உட்காந்துருந்தோம். டேபிள் 1-to-1 உட்காந்துருக்கும் பேசியிருந்தோம். ட்ராகன் போயிட்டுருக்கு, எந்த தேட்டரும் எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க. சரி, நான் சொன்னேன் ஒரே விஷயம், இந்த படத்துக்கு கடவுள் ஏதோ ஒன்று வச்சுருப்பார்.
படத்தின் இசையமைப்பாளராகவும் தயாரிப்பாளராகவும் கொடுக்கக்கூடிய இந்த அன்பு பரிசு இருக்கு இல்லையா, இந்த பரிசு உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் நான் நினைக்கிறேன். கிவ் அ பிக் கிளாப்ஸ். படத்தின் மியூசிக் டைரக்டர் வி.ஆர். சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்கள் வழங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்ஷன் ரியாக்ஷன் டீம் ஜெனிஸ் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். தேங்க்யூ 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 டீம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் சிலர் குறிப்பிட மறந்துட்டேன். திரு தரணிபதி சார் அவங்க லெஜெண்டரி சவுண்ட் டிசைனர்ஸ். அவங்க படங்களை நான் ஒரு கும்கியில் நான் சின்னதாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அவங்க ஒர்க் பண்ண ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் எங்கள் கம்பெனி மூலம் வெளியே வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த படத்தோட நிறைய ஏடிஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸ், எல்லாமே அப்படி பில்லர்ஸ் மாதிரி நின்றுட்டுருக்காங்க. டெக்னீஷியன்ஸ், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர் சார் வந்திருக்காங்க. அதாவது இவங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸ்க்ரீனில் இப்போ ஆன் ஸ்க்ரீனில் இருக்கவங்களுக்கு எப்போவுமே ஒரு வெளிச்சம் கிடச்சிட்டே இருக்கும். அவங்க ஏதோ ரீசனில் வர முடியல, ப்ரொடியூசரோட வருத்தங்கள் நம்ம பார்த்தோம். பட் இவங்க எல்லோரும் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த டைம் வந்தது ஒரு பெரிய கௌரவம். மேக்கப் ஆர்டிஸ்ட் மேம் அவங்க வந்திருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வரணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஆல். சோஷியல் மீடியா டீம் உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. வணக்கம். கடைசி தோட்டா இன்றைக்கி சக்ஸஸ் மீட் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறதுக்காரு ராஜேஷ் அண்ணன். ஆரம்பத்திலே சொன்னார், புதுமுகம் நடிகர்களை வந்து எனக்கு அடுத்தது அவர் படத்தில் நிறைய பேர் நடிப்பாங்க, எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுப்பாரு என்கிட்ட. அதான் சொன்னார், உங்களை மாதிரி வளர்ந்து வர பசங்களுக்கு தான் நான் வாய்ப்பு தருவேன் தம்பி. ஒரு நாளும் ஃபோன் பண்ணி இப்போ பேப்பரில் ஆடு கொடுத்தாங்க. ராதாரவி சார் பெரிய ஜாம்பவன், அவங்க பக்கத்தில் என்னை போட்டுட்டு, யா சார் நீ தினத்தந்தி பேப்பர் பார்த்தீங்களா, உங்கள் ஃபோட்டோ வந்திருக்கு, காட் பிளஸ் யூ, இது மாதிரி இது சின்ன படம் நினைக்காதீங்க, இதுக்கப்புறம் பெரிய பெரிய படத்தில் அவங்க ஃபோட்டோ வரும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்னாங்க. ஸோ ரொம்ப நன்றிண்ணே. இந்த மனசு யாருக்கும் வராது. ஏன்னா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணி இந்த மாதிரி மேடை கிடைக்காத நிறைய பேர் இருக்காங்க சாலிகிராமத்தில். என்ன மாதிரி ஒரு ஆட்கள் தான் அவங்களுக்கு ஒரு 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 பார்க்குறதுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் ராதாவி சார், நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், நான் இந்த வார்த்தை எனக்கு இந்த மேடை கிடைச்சனால ஷேர் பண்ணுறேன். அவர் எல்லாரும் வந்து பார்க்க வில்லன் கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வில்லனாக தானே பார்ப்பாங்க. பட் எனக்கு வந்து அவர் ஒரு குழந்தை மாதிரி தான். ஒரு பேட் சுச்சுவேஷன் சினிமா லைஃப்பில் எல்லாத்துக்கும் வரும், அது எனக்கும் வந்துச்சு. அந்த டைமில் எனக்கு அப்போ அந்த டைமில் பெரிய நடிகர்னால் ராதாரவி சார் தான். ஸோ அப்போ அந்த பழக்கமும் கிடையாது. அப்போ நான் ஒரு விஷயமா அவர்கிட்ட அவங்க வீட்டில் போய் கேட்டேன். அது ஒரு பெரிய லட்சம். இப்போ அந்த லட்சத்தை நான் யாருனே தெரியாது, சாதாரண ஒரு ரோட்டில் போகிற ஒரு பையன்தான், ஒரு சும்மா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த லெவலில் இருந்த ஒரு பையனுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுத்தாரு. அப்போ எங்கள் அம்மா தவறிட்டாங்க, 2 வருஷம் ஆகுது. சாகரத்துக்கு ஒரு 10 நாள் முன்னாடி கூட ராதாரவி சாரை பற்றி சொல்லுவாங்க, அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் நீ தப்பிச்சிருவேன்னு. அது ரொம்ப நன்றி சார். அது எத்தனை பேருக்கு கிடைக்குன்னு தெரியல. அவர் ஒரு குழந்தை உண்மையாக. எங்கள் அம்மா பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மேடம் ராஜேஷ் சாரோட ஒய்ஃப், ஒரு எக்ஸாமுக்கு போன ஒரு அம்மா மாதிரி வெளியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஷோ எப்படி போகுதுன்னு. அதே மாதிரி நல்ல ரெஸ்பான்ஸ் தான், எல்லாருமே பாராட்டினாங்க. எனக்கு எல்லோரும் சொன்னாங்க நல்லா நெகட்டிவாக இருக்கும்னு. பட் ஷோ போகும்போது தான் தெரிஞ்சிச்சு இந்த அளவுக்கு என்ன திட்டுவாங்கன்னு தெரியாது. அது அவங்க ராதாரவி சார் அவங்க அம்மாவும் அந்த அளவுக்கு அந்த டியூட்டாக இருந்துச்சு. நான் நினச்சேன் இதெல்லாம் நம்மளுக்கு நடிச்சிருக்கோமேன்னு. சகிலா மேம்லாம் திட்டிட்டு போனாங்க, ஏண்டா உன்னெல்லாம் பார்த்தா பட்டார்னு வைக்கணும் போல் இருக்குது, இந்த அளவுக்கு நடிச்சிருக்கே அப்படின்னு. அந்த அளவுக்கு அந்த கதை அவங்கள கனெக்ட் பண்ணுச்சு. அப்புறம் ஸ்ரீ அண்ணன் ராதாரவி சாரை பற்றி ஒன்று சொல்லுவார், கன்னத்தில் குழி உழந்தால் அழகாக இருக்கும். பட் அவருக்கு அந்த கன்னத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு. அப்புறம் நவீன்கும் அவர் முதல் படம் எனக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுத்தாங்க. அப்புறம் மோகன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இந்த மீடியா, மறுபடியும் இந்த மீடியா இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஸோ வளர்ந்து வர நடிகர்களுக்கு நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. என் கூட ஒர்க் பண்ண அபிராமி தேங்க்யூ, ஸ்ரீனா தேங்க்யூ, எல்லாருக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஹரிஹோம், நான் அபிராமி நமகா. வாழ்க்கை எப்போவுமே சந்தோஷமாக இல்லாதவங்களை பார்த்து லாஃப் பண்ணணும்னு சொல்லுவாங்க, சந்தோஷமாக இருக்கிறவனை பார்த்து ஸ்மைல் பண்ணும்.
மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறவங்க பார்த்து சல்யூட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்மள மாதிரியான கலைஞர்களை லைஃப் எப்பவுமே சல்யூட் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். கடைசி தோட்டா, இது என்னோட பெரிய பிளெஸிங். ஆர்விஆர் ஸ்டுடியோஸ் நவீன் சாரோட டைரக்ஷனில் நடிச்சிருக்கேன் வித் ஆர் லெஜெண்டரி ஆக்டர் மிஸ்டர் ராதா ரவி சார். நான் பெரிய ரஜினிகாந்த் ஃபேன். முத்து படம் பார்க்குறப்போ ரஜினி சார் ரொம்ப வியந்து பார்த்தேன். ஆனால் கொக்கு சேவல் கொக்கில் கடைசியில் ஒரு அம்பாசடரில் வந்து டெரிஃபிக்காக இறங்குவார். முதல்ல நான் பார்த்து பயந்த ஒரு நைட்மேரான வில்லன்னா ராதா ரவி சார் தான். ஆனால் என்னோட பாட்டியும் தாத்தாவும் பூவே செம்பூவே பாட்டு அப்பப்போ ப்ளே பண்ணுவாங்க. அதில் பார்க்குறப்போ சே, ஒரு மனுஷன் வில்லனாவும் அப்படி இருக்காரு, அப்படியே கான்ட்ராஸ்டா ரொமான்ஸ்ல மைக்கு பிடிச்சு பாடுறப்போ இவ்வளோ ரொமான்ஸ் பண்றாரு, ரெண்டு எக்ஸ்ட்ரீமா இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சார் தான். அப்புறம் ஸ்ரீகுமார் சார், ஒரு சின்ன கதை நான் இங்க மேடைக்காக சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க. எங்க ஊர்ல வந்து ஒரு ஃபேமிலி இருக்கு. எப்பவுமே அந்த ஃபேமிலியில ரொம்ப சோப் ஒப்பேரா, அதாவது டிவி சீரியல்ஸ் நிறைய பார்ப்பாங்க. அதுல ஒரு ஆன்டிக்கு வந்து ஸ்ரீகுமார் சார்னு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல என்ன சொல்லிட்டாங்க, வீட்டுல போய் சே நான் ஸ்ரீகுமார் தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், உன்னை போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு கேட்டோன்னே வீட்டுல பெரிய டிவோர்ஸ் ஆகுற அளவுக்கு சண்டையே வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு வந்து நான் ஸ்ரீகுமார் சாரோட அந்த படத்துல நடிச்சிருக்கேன்னு ஊர்ல போய் சொன்னா என்ன ஆகும், அந்த குடும்பத்துக்கு என்ன ஆகும்னு தெரியல, பட் கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. அண்ட் ஆல்சோ யாசர், காலேஜ்ல வந்து we are all film buffs. ஸோ யாசரை வந்து நான் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கிறிஸ்டோஃபர் நோலன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை சொல்லி ஒரு இந்தியன், அதுவும் ஒரு யங்கான ஆக்டர் சொல்கிறாருன்னா அது யாசர் தான். நான் ரொம்ப பிளேஃபுல்லாக செட்டில் விளையாடிட்டு இருப்பேன். நான் யாசர் தான் வந்து அபி கான்சென்ட்ரேட் பண்ணு, இந்த டைலாகை இப்படி சொல்லுன்னு. அவரை பார்த்து நான் வந்து இல்லை ரொம்ப சின்சியராக பண்ணணும்னு சொல்லி அவரோட டெடிகேஷனை பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறப்போ நம்ம சொதப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக நடித்தேன். தேங்க்யூ யாசர் அண்ட் த ஹோல் டீம். ரைட்டிங் வந்து ரொம்ப இன்னெவிட்டபிளான ப்ராசஸ். அதாவது ஒரு கதை எழுதுறப்போ ஒவ்வொரு கேரக்டராகவே அந்த டேரக்டர் இருக்கணும். வில்லனாக இருக்கிறப்போ கொஞ்ச நேரம் அவர் வில்லனாக மாறணும், காமெடியனாக இருக்கிறப்போ காமெடியனாக மாறணும், எல்லாமாவே மாறணும். ஸோ தேங்க்யூ கேப்டன் ஆஃப் த ஷிப் நவீன். ஆர்விஆர் ஸ்டுடியோஸோட இன்னும் நிறையா படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் என்னோட கெரியர் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகும்னு ஐ ஹோப். ஸோ தேங்க்யூ ஃபார் பிளெஸிங் அஸ். ராதே கிருஷ்ணா. மிஸ்டர் டைரக்டர் மேலே வாங்க. உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தையும் அவருக்கு எதுவும் மொமெண்டம் நான் பண்ண முடியல. அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன். அவர் பிடிச்ச விஷயத்தை தான் சஸ்பென்ஸாக வாங்கி வச்சிட்டேன். அறிமுக இயக்குனருக்கு தயாரிப்பாளர்கள் பரிசாக ஒரு நியூ ஃபோன் கிஃப்ட் பண்ணுறீங்க. ஏன்னா இந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து என்னைக்கு தேட்டருக்கு வரும் படம்ன்றது ரொம்ப டெய்லி ரொம்ப ஆசையாக இருந்தான். அதனால் நான் அவனை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவன் ஃபோன் ரொம்ப பேசிக் மாடலாகவே வச்சுருந்தான். என்னடா ஃபோன் வச்சுருக்க நீ, ஒரு டைரக்டர் மாதிரி இருறானா, அட பரவாயில்ல நான் போனால் போட்டோம் அப்படின்னா என் மனசு கேட்கல. அதனால் என்னால் முடிஞ்ச கிஃப்ட் ஒன்றுது, என் பர்சனல் கிஃப்ட். முதல் படத்தில் தேங்க்யூ ஜீசஸ். ரொம்ப டைம் எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வந்த ப்ரெஸ் நண்பர்களுக்கும் மீடியா சகோதரர்களுக்கும் நன்றி. இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா அது இந்த டீமோட உழைப்பு தான். நான் ஃபஸ்ட்டு வந்து எங்கே வந்தாலும் எனக்கு பிடிச்ச என்னோடய ரோல் மாடல், நான் இன்றைக்கி இல்லை, நான் போய் சொல்கிறேன்னா இல்லைன்னா ராதா ரவி அப்பாவுக்கு தெரியும். நான் சின்ன வயசுலேருந்தே அவர் பார்த்து வளர்ந்தவன், டான்ஸ் கிளாஸ்லேருந்தே. ஸோ எனக்கு ஒரு வேர்சடைல் ஆக்டர் அவர். நான் இன்றைக்கி நாங்கள் நடிக்கும் போது கூட அவரோட பாதிப்பு இல்லாமல் நாங்கள் நடிக்கிறதில்ல, அவரோட பாதிப்பு இல்லாமல் நாங்கள் கெட்டப் மாற்றுறது கிடையாது. இந்த படம் அவர் கூட நடிக்கிறேன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தது. ஏன்னா நிறைய விஷயம் அவர்கிட்ட கற்றுக்க போகிறோன்னு. அவர் ஏற்கனவே சிஸ்டர் சொன்ன மாதிரி அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குற ஒரு உண்மையான ஒரு கலைஞன். அதனால தான் அந்த அவரோட டிம்பிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வேணுன்ட்டே அந்த டைலாக்லாம் அதில் போட்டதெல்லாம் நான் தான் போட்டேன். இந்த மாதிரி இப்படி பேசிக்கிறேன், இந்த மாதிரி பேசிக்கிறேன்னு.
ஸோ இன்றைக்கி இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஒரு சக்ஸஸ் மீட் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து, ஏன்னா இன்றைக்கி சின்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்க பட்சத்தில் ஒரு படம் வந்து இன்றைக்கி ஷோ பிரேக் அது இல்லை அதெல்லாம் சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு நடிக்க சொன்னால் நடிச்சுட்டு வந்துடுவோம். ஆனால் நான் ஏன் வந்து சின்சியராக இருக்கேன், நான் ஏன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, எங்கள் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது, ராதாரவி அப்பா கிட்ட கற்றுக்கிட்டது, எங்களோட அப்பா கிட்ட கற்றுக்கிட்டது, எங்கள் தாத்தா கிட்டேருந்து கற்றுக்கினாங்க. எங்கள் தாத்தா ஒரு ப்ரொடியூசர் நாங்களாம். இந்த இதுக்கெலாம் நான் வரலன்னா ராதாரவி அப்பா காது மேலே நிறைவார். அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா எவ்வளோ சிரமத்தில் போவாங்க, எதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரிஞ்சு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். இந்த ஹெல்ப் கிடையாது, இது நம்மளோட கடமை, இதை நம்ம வந்து தான் ஆகணும். ஸோ அதுக்காக தான் எந்த டைமாக இருந்தாலும், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது டப்பிங் தான் பேசிகிட்டு இருந்தேன். அப்பா வந்துட்டாருன்னு சொன்ன உடனே நான் முடிச்சுட்டு நான் நைட் வந்து உங்களுக்கு டப் பண்ணி கொடுத்துறேன்னு வந்துட்டேன். உலகத்தில் எல்லாருக்குமே வேலையாக இருக்குது, எல்லாருக்கும் பிஸியாக இருக்கும், எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது. அது மத்தியில் நம்ம சில விஷயங்களை பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி சின்ன சின்ன படங்கள்லாம் அப்படி வருது, ஹெல்த்தி தான். எனக்கு ரொம்ப பிடிச்சவர் விஜய் சார், எனக்கு ரொம்ப பிடிச்சது சிவகார்த்திகேயன் பிரதர். எப்படி ஒரு பெரிய சினிமாங்களுக்கு ஒரு துப்பாக்கி விஜய் சார்லேருந்து சிவகார்த்திகேயன் பிரதர் கைக்கு ஒரு போதும், பெரிய படங்களும் துப்பாக்கி அது எந்த அளவுக்கு முக்கியமோ, பெரிய படங்கள் துப்பாக்கி, சின்ன சின்ன படங்கள் தோட்டாக்கள். ஸோ துப்பாக்கி எந்த அளவுக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு முக்கியமோ, தோட்டாக்களும் சினிமாக்கு முக்கியம். பெரிய படங்களும் முக்கியம், சின்ன படங்களும் முக்கியம். எல்லோரும் ஹெல்த்தியாக இருந்தால் தான் இந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். ஸோ அதிக நேரம் எடுத்துக்க போகிறதில்ல, க்ரூ பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பிரதர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது தோட்டாக்கள் இல்லை சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் நீங்கள் ஸ்டேஜில் இருங்க. அண்ட் இந்த தேங்க்யூ ஸோ மச் சார். சொன்ன மாதிரி லெஜெண்டரி ஆக்டர் பத்ராவி சார்கள் சொல்லியிருந்தாங்க நல்ல மனசு வேணும்னு சொல்லி. இந்த நேரத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்ஷன் ரியாக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சார்பாக ஜெனிஸ் அவர்கள் ஸ்பெஷல் மொமெண்டோ வந்து கொடுக்க போறாங்க. யாருக்கு அப்படின்னா படத்தோட மியூசிக் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு ஒரு ஸ்பெஷல் மொமெண்டோ. இது நீ கொடுக்கலாம். படத்தின் கடைசி தோட்டாவின் வெற்றி நாயகர்கள் 3 பேரும் நிற்கலாம். இடமிரு